ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வந்த அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எங்களுடைய தேவனை தொழுது கொள்ளும்படியாய் எல்லோரும் அமைதியாக எழுந்திருப்போம். இந்த வேளையிலும் நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் சங்கீதம் 46வது அதிகாரம். அதிலே 1 to 11வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமேன். எங்களுடைய தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருந்து எங்களை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். அப்படியாக நாங்கள் எங்களுடைய தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து இந்த பாடலை பாடி நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல போகின்றோம். இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். வானமும் நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது வாசஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது வாசஸ்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறோம். கனிந்தம்மை கண் பாருமே. பணிந்து குனிந்து தொழுகிறோம். கனிந்தம்மை கண் பாருமே. பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்தால் என்னவாகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்தால் என்னவாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி இரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி இரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம்
நீதியிலே நீதியினாலே ஸ்திரப்படுவோம், கொடுமைக்கு தூரமாவோம், பயப்படாதிருப்போம். ஏனென்றால் எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். அதன்படியா இந்நாள் வரைக்கும் வழி நடத்தினவர் இனிமேலும் வழி நடத்துகிறவராயிருக்கிறார். அப்படியாக எங்களுடைய தேவன் செய்த அற்புதங்களை அறிக்கையிட்டு நாங்கள் பாடப்போகிறோம். மாலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மாலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மாலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. யெசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாதே, சமாதானம் நிலை பெயராதே. மலைகள் விலகினாலும் கோபம் கொள்வதில்லை என்று வாக்களித்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலியானதினால், இயேசு எனக்காய் பலியானதினால் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. யெசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். எதுக்கும் என்னை அணுகுவதில்லை, எதுக்கும் என்னை அணுகுவதில்லை. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. யெசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை எனக்கு விரோதமாய்
எல்லெங்கும் நாவை குற்றப்படும்படி செய்திடுவீர், குற்றப்படும்படி செய்திடுவீர். கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, இயேசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மனிதர்கள் விலகினாலும் நம்பினோர் கைவிட்டாலும், மனிதர்கள் விலகினாலும் நம்பினோர் கைவிட்டாலும், கிருபை விலகாது, சமாதானம் நிலைபெயராது. மலைகள் விலகினாலும். ஆமென். எந்த ஒரு நிலைமையிலும் எங்களுடைய தேவன் எங்களோடு இருக்கிறவராக இருக்கிறார். அவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் எங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். எங்களுடைய தனிமையின் வேளையிலே நம்மோடு இருக்கிறவர், நாங்கள் சோர்ந்து போகிற வேளையிலே நம்மோடு இருக்கிறவர், நாங்கள் மனவேதனையிலே வேதனைப்படுகின்ற வேளையிலும் நம்மோடு இருப்பவர், தோல்வியிலே எங்களோடு இருக்கிறவர். அவர் சொல்லுகிறார், இருக்கிறேன் என்றவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி மோசேக்கு சொன்னவர் அதே வார்த்தையை எங்களோடும் சொல்லுகிறார். அவர் யார் எங்களை விட்டு போனாலும் எங்களோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். அப்படியாக அவரை அறிக்கை பண்ணி இந்த பாடலை நாங்கள் பாடி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தால், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தால், நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தால், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தால், அடையாளம் தெரியாத அநாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். அடையாளம் தெரியாத அநாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். என்னை புரிந்து கொள்ள யாருமில்லை, என்னை அரவணைக்க யாருமில்லை, என்னை தேடிடவும் யாருமில்லை, என்னை தேடிடவும் யாருமில்லை. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தால், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தால், தனிமையின் நேரத்தில் என்னோடு நீர் இருந்தீர். நான் சோர்ந்திட்ட நேரத்தில் நீரே பலன் தந்தீர். தனிமையின் நேரத்தில் என்னோடு நீர் இருந்தீர். நான் சோர்ந்திட்ட நேரத்தில் நீரே பலன் தந்தீர். நான் மனவேதனையாய் தவித்த போது என் மனதுக்கு மருந்தானீர். நான் மனவேதனையாய் தவித்த போது என் மனதுக்கு மருந்தானீர். என் இயேசுவை போல் யாருமில்லை, அவர் அன்பிற்கிடாய் எதுவுமில்லை. என்னை பாவி என்று அவர் வெறுக்கவில்லை, அவர் நடத்தினதை நான் மறக்கவில்லை. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தால், நீர் மட்டும் நேரத்தில் உதவாமல் போயிருந்தால், தோல்வியின் நேரத்தில் துணையாக
நேரத்தில் துணையாக நான் தவறின நேரத்தில் கரத்தில் பேசிக்கொண்டேன். என் தோல்வியின் நேரம் நான் கலங்கின நேரம் உன் தோள் மீது சாய்த்து கொண்டேன். என் தோல்வியின் நேரம் நான் கலங்கின நேரம் உன் தோள் மீது சாய்த்து கொண்டேன். என்னை புரிந்து கொள்ள இயேசு உண்டு, என்னை அரவணைக்க என் நேசருண்டு. என்னை தேடிடவும் என் இயேசு உண்டு, என்னை தேடிடவும் என் நேசருண்டு. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தார், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தார். அடையாளம் தெரியாத அநாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். அடையாளம் தெரியாத அநாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். என்னை புரிந்து கொள்ள இயேசு உண்டு, என்னை அரவணைக்க என் நேசருண்டு. என்னை தேடிடவும் என் இயேசு உண்டு, என்னை தேடிடவும் என் நேசருண்டு. துதிப்போம், அவரை தேடி வருகிற ஆண்டவரை துதிப்போம். எங்களை தேற்றுகிற ஆண்டவரை நாங்கள் துதிப்போம். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தனிமையின் பாதையிலே துணையாக எங்களோடு இருப்பவரே, தோல்வியின் நேரத்திலும் ஆண்டவரே எங்களோடு இருப்பவரே, ஜெயம் தருபவரே, நீ கைவிடப்பட்டவன் அல்ல, நீ கைவிடப்பட்டவள் அல்ல என்று சொல்லி எங்களோடு பேசி எங்களை வழிநடத்துகிற தெய்வமே, எங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, யாரும் இல்லை என்று கலங்கி நின்ற வேளையிலே அப்பா, எங்கள் உங்களுடைய தோள் மீது எங்களை சாய்த்துக் கொள்பவர். ஆண்டவரே, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளிலே சுமப்பது போல இந்த நாள் வரைக்கும் எங்களை சுமந்து வந்தவர். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே பயப்படுவதில்லை. காரணம், நீங்க எல்லா வேளையிலும் எங்களோடு நீங்கள் இருந்ததை நாங்கள் உணர்ந்தவர்கள். ஆண்டவரே, எங்களோடு நீங்கள் இருக்கிறீர்கள். ஆண்டவரே, ஒரு நிமிடம் கூட எங்களை தனியே விடுவதில்லை. அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், சமாதான பிரபுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சந்தோஷத்தை தருபவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் பெரியவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்தவர். ஆண்டவரே, இருளில் இருந்து புதையலை எங்களுக்கு கொண்டு வருகிறவர். ஆண்டவரே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே என்று சொல்லி எங்களை அரவணைக்கிறவர். ஆண்டவரே, எங்களை திக்கற்றவர்களாக விடாதவர். ஆண்டவரே, அப்பா, நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உயர்ந்தவரே, உங்களை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீங்க உன்னதமானவர், ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்பவர், யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், ஈட்டியை முறிக்கிறவர், வில்லை ஒடிக்கிறவர். ஆண்டவரே, சமாதான பிரபு, சந்தோஷத்தை தருபவர். ஆண்டவரே, நன்றி சுவாமி. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி தாவீது பக்தன் சொன்னது போல இதோ நாங்களும் சொல்லுகிறோம். ஆண்டவரே, உங்களாலே நாங்கள் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவோம். ஆண்டவரே, என்னுடைய தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு இருப்பதன் நிமித்தமாக நாங்கள் பயப்பட மாட்டோம். நீங்களே நல்ல மேய்ப்பர். ஆண்டவரே, அப்பா, நல்ல மேய்ப்பர். ஆண்டவரே, எங்களை நடத்துபவர். இதோ ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற வார்த்தையின்படியாய் ஆண்டவரே எங்களை நடத்தியவர். ஆண்டவரே, எங்களுடைய ஆபத்து காலத்திலே நாங்கள் உங்களை நோக்கி கூப்பிட்ட வேளையிலே அப்பா, எங்களை கைவிடாதவர், கரம் கொடுத்தவர், ஜெயத்தை தந்தவர், எங்களுடைய ஜெபங்களை கேட்டவர். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அப்பா, 10,000 பேரிலும் சிறந்தவரே, அழகில் சிறந்தவரே, உன்னதவரே, நன்றி அப்பா. நீங்கள் பரிசுத்தராய் இருப்பதன் நிமித்தமாய் உங்களை தொழுது கொள்ளுகிற நாங்களும் பரிசுத்தத்தோடு உங்களை தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புபவரே.
அப்பா கர்த்தாவே, உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுடைய இருதயத்திலே வைத்து பொல்லாங்குக்கு விலக்கி எங்களை காத்துக் கொள்பவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இரக்கம் நிறைந்தவரே, நன்றி. எங்களை தேடி வந்த தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தாயின் கருவிலே எங்களை கண்டவர். உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து இந்த இடத்திலே அவர் தம்முடைய சமூகத்திலே நிறுத்தியவர். அவருக்கே சகல துதி கன மகிமைகளும் இப்படியாக செலுத்துவோமாக. அவர் எங்களை தேடி வந்த அந்த தெய்வத்தை அறிக்கையிட்டு நாங்கள் பாடி தேவனை துதிக்க போகிறோம். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ
என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன். ஆமென். யார் எங்களுக்கு இல்லாதிருந்தாலும் அவர் எப்பொழுதும் எங்களுக்கு பக்கத்திலே இருக்கிறவராயிருக்கிறார். நாங்கள் அதை உணர்ந்தவர்களாக இருப்பதன் நிமித்தமே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனைக்கு வருகிறோம், வீட்டிலே துதிக்கிறோம், எங்கு சென்றாலும் தேவனுடைய சிந்தையாயிருக்கிறோம். ஆண்டவருடைய சிந்தையை எங்களுடைய இருதயத்திலே வைத்திருக்கின்றோம். அப்படியாக இருக்கின்றோம். உன் ஆபத்து காலத்திலே நீ என்னை கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன தேவன் நாங்கள் கூப்பிட்ட வேளையெல்லாம் எங்களை விடுவித்த தேவனாக இருக்கிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளின் தேவனாக இருக்கிறார். அந்த அவரை அரைக்கப்பட்டு இப்படியாக நாங்கள் பாடி அவரை இன்னும் ஒரு விஷயம் துதிக்க போகிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கே நிற்பவரும் நீரே அல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கே நிற்பவரும் நீரே அல்லவோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. பேதைகளை மறப்பீரோ, ஏழைகளை மறப்பீரோ. இயேசுவே மனமிரங்கும், இயேசுவே மனமிரங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கே நிற்பவரும் நீரே அல்லவோ. கர்த்தாவே எழுந்தருளும், கை தூக்கி என்னை நிறுத்தும். கர்த்தாவே எழுந்தருளும், கை தூக்கி என்னை நிறுத்தும். தீமைகள் என்னை சூடும் நேரம், தீயவர் என்னை சூடும் நேரம். தூயவரே ரட்சியும், தூயவரே ரட்சியும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கே நிற்பவரும் நீரே அல்லவோ. அடிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ,
என்னிடத்திலே அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் எபினேசராய் இருக்கிறார், எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். எல்ரோயியாய் இருக்கிறார், எங்களை காண்கிறவராய் இருக்கிறார். ஜெகோவா ரப்பாவாய் இருக்கிறார், அவர் சுகம் தருகிற தேவனாய் இருக்கிறார். அவருக்குள்ளே நாங்கள் வந்தோம் என்றால் இப்படியாக எல்லா விதத்திலும் ஒரு கம்ஃபர்டபுல்லான லைஃபை, வாழ்க்கையை அவர் எங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார் தேவன். அப்படி தந்திருக்கிறார் எங்களுடைய வாழ்க்கையிலே. அப்படியாக அவருடைய அன்பை இப்படியாக நினைவு கூர்ந்து இந்த பாடலை பாடி அவரை துதிக்க போகிறோம், அவரை போற்ற போகிறோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மனத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி
எங்களுக்காக தம்முடைய ஜீவனை தந்தவர். ஆண்டவரே, உங்களுடைய ஜீவனை தந்து எங்களை மீட்டு கொண்ட நல்ல தெய்வமே, உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் எங்களோடு கூட இருக்கிறவரே நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, ஆதியும் அந்தவுமானவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இதோ நாங்கள் தனிமையானவர்கள் அல்ல. ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு துணையாக இருக்கிறீர்கள். நாங்கள் எங்கு சென்றாலும் ஆண்டவரே எங்களோடு கூட வருகிறவராய் இருக்கிறீங்க. ஆண்டவரே, அப்பா நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உடையவரே நன்றி சுவாமி. அனுதினமும் ஆண்டவரே புது கிருபையினால் எங்களை வழிநடத்துபவரே நன்றி. அப்பா ஆண்டவரே, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுவவரே, தூயாதி தூயவரே நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களை தேடி வந்து எங்களுடைய இருதய கதவை தட்டியவரே நன்றி சுவாமி. நாங்கள் திறந்த வேளையிலே எங்களுடைய இருதயத்துக்குள்ளே எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி அப்பா எங்களை வழிநடத்துபவரே, அப்பா உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்களே எங்களுக்கு எல்லாம் ஆனவர். ஆண்டவரே, அப்பா நன்றி சொல்லுகிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென், ஆமென். தாவீது படியாக தன்னை தாழ்த்துகிறார். தாவீது சொல்லுகிறார், தன்னை ஒரு தெள்ளு பூச்சி என்று சொல்லி அவர் தன்னை தாழ்த்துகிறார். அவனை தேவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாக எங்களையும் அப்படித்தான் அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறவராயிருக்கிறார். சாதாரண ஒரு ஜனங்களாக எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்ட மக்களாக இருந்த எங்களை அவர் தேடி வந்து இந்த உலகத்திலே ஐஸ்வர்யவான்களை, பெரிய மகான்களை, ஞானிகளை தேடி வராமல் இந்த உலகத்திலே பைத்தியங்கள் என்று எண்ணப்பட்டவர்களை இப்படியாக தேடி வந்து எல்லோருக்கும் முன்பதாக எங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவரை இப்படியாக இந்த பாடலை பாடி நாங்கள் மீதியான காரியங்களுக்குள்ளே செல்ல போகிறோம். இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, கண்ணாலே கண்ணை கலந்ததே, கர்த்தாவே உம்மை நினைக்கிறேன். கண்ணாலே கண்ணை கலந்ததே, கர்த்தாவே உம்மை நினைக்கிறேன். தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. கருவில நாதையானேன், தெருவில் நான் கிடந்தேன். கருவில நாதையானேன், தெருவில் நான் கிடந்தேன். அருகினில் வந்து என்னை அழைத்த அன்பு தெய்வமே, அருகினில் வந்து என்னை அழைத்த அன்பு தெய்வமே. அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று மறவேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று மறவேன். இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. தேற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தேற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தூற்றிட பலருண்டு, சேட்டை வீசும் மனிதருண்டு. தூற்றிட பலருண்டு, சேட்டை வீசும் மனிதருண்டு. ஏற்றிடும் என் விளக்கை எந்த நன்பு தெய்வமே, ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே. சப்பரனே பொற்பரனே
பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த கொள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே. கண்ணாலே கண்டு கலங்குதே. கர்த்தாவே உம்மை நினைக்கிறேன். கண்ணாலே கண்டு கலங்குதே. கர்த்தாவே உம்மை நினைக்கிறேன். இந்த பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. ஆமென். தேவன் எங்களோடு இருக்கிறார். எப்பொழுதும் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் எங்களோடு இருக்கிறவராய் இருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றி சொன்னோம். இப்பொழுது நாங்கள் விண்ணப்பத்துக்குள்ளாய் கடந்து செல்ல போகின்றோம். எங்களுடைய இலங்கை தேசத்தை படியாக நாங்கள் எங்களுடைய தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அதை ஜெபிக்கின்ற வேளையிலே இந்திய தேசம் மற்றும் தமிழர்கள் பறந்து வாழுகிற எல்லா தேசங்களையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே, உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ நாங்கள் பிறந்து வளர்ந்த ஆண்டவரே இலங்கை தேசத்தை உங்களுடைய கரத்திலே ஒப்பு தருகிறோம். அந்த தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய், அந்த தேசத்திலே உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றி போட வேண்டும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேசத்திலே இருக்கிறதான விக்கிரக ஆராதனைகள், பில்லி சூனிய கட்டுக்கள் மற்றும் பாவ காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சிறைப்பிடித்து கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். அந்த தேசம் வாழ்க்கைப்பட, பொருளாதார நிலைமைகள் எல்லாம் மாறி போக, அந்த தேசம் கட்டி எழுப்பப்பட உதவி செய்யுங்கப்பா. ராஜாக்களை, ஆளும் பிரபுக்களை ஒப்பு தருகிறோம். அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து தேசத்தை வழிநடத்த வேண்டும்படியாக செபிக்கிறோம். உங்களுடைய சுவிசேஷத்தை சொல்ல தடையாக இருக்கிற காரியங்களை, தடையாக இருக்கிற மனிதர்களை ஆண்டவரே நீங்கள் மாற்ற வேண்டும்படியாய், ரட்சித்துக் கொள்ள வேண்டும்படியாய், இலங்கையிலே பெரிய எழுப்புதலை உருவாக்க வேண்டும்படியாக செபிக்கிறோம். இந்திய தேசத்தை நினைவு கூறுகிறோம். அந்த தேசத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. அந்த தேசத்தின் ஆண்டவரே ஆளும் பிரபுக்களை, அதிகாரிகளை, ராஜாக்களை ஒப்பு தருகிறோம். அந்த தேசத்தையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே அந்த தேசத்திலும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்ய வேண்டும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நிற்கிறோம் எங்களுடைய ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமென். இந்த வேளையிலே நாங்கள் வசிக்கிறதான இந்த பெல்ஜியம் தேசத்தை ஒப்பு கொடுத்து, இந்த தேசத்திலே ஆளும் பிரபுக்களை ஒப்பு கொடுத்து, இந்த தேசத்தை தேவன் தாமே காத்துக்கொள்ள வேண்டும்படியாக ஜெபித்துக் கொள்வோம். ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இதோ பெல்ஜியம் தேசத்தை முற்றுமுழுதாய் உங்களுடைய கரத்திலே ஒப்பு தருகிறோம். இந்த தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. இந்த தேசத்திலே இருக்கிறதான அனைத்து இன, மொழி, மத மக்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு தருகிறோம். அனைவரும் உங்களை அறிந்து கொள்ள, உங்களுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அவர்களுக்கு சொல்லப்பட ஆண்டவரை உதவி செய்யுங்கப்பா. இந்த தேசத்தின் மீது சமாதானம் எப்பொழுதும் இருக்க வேண்டும்படியாய் ஆண்டவரே சகல ஆபத்துகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் இந்த தேசத்து ஜனங்களை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்திலே பெருகி இருக்கிற பாவத்தை விட்டு இந்த தேசத்து ஜனங்கள் அப்பா பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சித்தம் ஒன்றே நிறைவேற வேண்டும்படியாய் பிசாசின் திட்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாக வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. இந்த வேளையிலும் நாங்கள் திக்கற்றவர்கள், விதவைகள், அனாதைகளை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இதோ திக்கற்றவர்கள், விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்களை ஒப்பு தருகிறோம். ஆண்டவரே, அவர்கள் எல்லோரையும் நீங்க போஷித்து வழிநடத்த வேண்டும்படியாய், இதோ வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும்படியாய், வியாதியோடு இருப்பவர்களுக்கு நீங்க சுகம் கொடுக்க வேண்டும்படியாய், ஆண்டவரே அவர்களுக்கு உதவுவார் உண்டாகும்படியாய் நல்ல உள்ளங்களை எழுப்பி ஏவி அவர்கள் மத்தியிலே உதவிக்கரம் நீட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே கெடுதல் நினைப்பவர்கள், கொடியவர்கள் கையிலே அவர்கள் அகப்பட்டு விடாதபடிக்கு அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய உணவு தேவை, உடை தேவை, சகல தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டும்படியாய், எல்லாவற்றுக்கும் மேலாய் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.
இந்த வேளையிலும் நாங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக எல்லோரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இஸ்ரவேல் தேசத்தை எங்களுடைய கரத்திலே ஒப்பு தருகிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய், அந்த தேசத்துக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காതെ போகணும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற யுத்தத்திலே ஆண்டவரே, ஒரு யுத்தம் முடிவுக்கு வர ஆண்டவரே, அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் காப்பாற்றப்பட, பாலஸ்தீன ஜனங்களும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட, இஸ்ரவேல் ஜனங்களும் உங்களுடைய ஆண்டவரே நீங்கள் அனுப்பின ஒரே பேரான குமாரனை அறிகிற அறிவிலே வளர, அவர்களும் ரட்சிக்கப்பட உதவி செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகணும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நிற்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நான் வார்த்தைக்காக ஜெபிக்கிறேன். ஒரு மனப்படுங்கள். ஆண்டவரே, உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ ஆண்டவரே, வார்த்தைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு தருகிறோம். வார்த்தையை கொடுக்கிற தாசனை ஒப்பு தருகிறோம். ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, ஒருவன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி இம்மட்டுமாய் அந்த வார்த்தையாலே நாங்கள் பிழைத்தோம். ஆண்டவரே, இன்றைய தினத்திலும் எங்களுக்கு தேவையான அந்த மன்னாவை எங்களுக்கு தர வேண்டும்படியாய், இதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற வானமண்டல பொல்லாத சேனைகளை, கனநித்திரைய ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்தோண்டா புறப்படுத்துகிறோம். இதோ ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்திலே இந்த வார்த்தைகள் ஆண்டவரே விழுந்து 100 60 100 30 பலம் தர வேண்டும்படியாய் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்கள் நிற்கிறோம். எங்களுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள்.